அப்போ ஒரே ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு அது டிக்ரீஸிங் கொடுத்தாங்க என்ன பண்ணுவோம்? ஃபார்முலா படி ஃபார்முலா என்ன ஆக்சுவலாக எக்ஸ் டிவைட் பை 100 மைனஸ் எக்ஸ் இன்டூ 100%. ஸோ இதை ஃபார்முலா இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். பட் ஃபார்முலாவே இல்லாமல் நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, சரியா, அதே ஃபார்முலா படி தான் போட போகிறோம். பட் அது எப்படி நம்ம போகிறது அப்படின்னா 40% அப்படின்றது பர்சன்டேஜ் அப்படின்னாலே 40/100 ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ் அப்படின்னால என்னது 40/100. சரிங்களா? அடுத்து நமக்கு டிக்ரீஸிங் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அந்த 40% 100 மைனஸ் பண்ணிக்கணும். டிக்ரீஸிங் கொடுத்தாங்கன்னா 40% 100 மைனஸ் பண்ணிட்டு 100 இன்ட்டு பண்ணணும். இன்க்ரீஸ் கொடுத்தாங்கன்னா ப்ளஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது பண்ணலாமா? பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 40/100ல் 40 போச்சுன்னா நமக்கு 60 வரும் இன்டூ 100. ஸோ இங்கே 0 0 கேன்சல் ஆயிரும். 2 2 4 2 3 6. அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும்? ரிமைனிங் வந்து 2 இருக்கும் இல்லைங்களா? அப்போ 2 × 100 200 வந்துடும். ஸோ 200 / 3 இதை ஃபர்தராக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 66 2/3% வரும்.